மயானத்தில் எரிந்த நிலையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செல்லப்ப நாயக்கன்பட்டி உயர்நிலைப்பள்ளி அருகே உள்ள மயானத்தில் எரிந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக நத்தம் போலீசாருக்கு தகவல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையா தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் மோப்பனாய் டிம்பி உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. தனியார் மருத்துவமனைக்கு உள்ள விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஐ. பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 3 லட்சமும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தீ விபத்து குறித்து காவல்துறையினர் முழுமையான விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினர் முழு அறிக்கை கொடுத்தவுடன் எந்த மாதிரியான விதிமீறல்கள் உள்ளது என ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்ததோடு, தனியார் மருத்துவமனைக்கு உள்ள விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கண்காணிப்பாளர் சொன்னாரு, அது என்னென்ன வகையில் ஒரு மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டுமோ அது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 8-10 வகையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சரியா இருந்தது. இப்போ இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் ரிப்போர்ட் அவங்க காவல்துறையின் சார்பில் தருவார்கள். தந்ததுக்கு பிறகு அது குறித்து இல்ல அதாவது என்ன மாதிரியான இதுல விதிமீறல் இருக்கா, இல்ல அது மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பின்னாடி காவல்துறையின் விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அது இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விசாரித்ததில் அவர்கள் அந்த எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் தீவிரமா விசாரணைக்கு பிறகு அறிக்கை தர. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட வெள்ள நிவாரணப் பொருட்களை பதுக்கும் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி எச்சரித்துள்ளார். வனத்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கனமழை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பதுக்கும் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மேலும் உடைந்த ஏரிகள் தற்காலிகமாக சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், பயிர் சேதங்கள் குறித்து விவசாயத்துறை சார்பில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது, விரைவாக முடிக்கப்பட்டு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் அவர் அறிவுறுத்தி அவர் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்று காலையில் கூட சென்னையிலே எழிலகத்திற்கு சென்று அங்கே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களோடு, குறிப்பாக இன்று நேற்று வந்தது தென் மாவட்டங்களிலே அதிகம் இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் இந்த வெள்ள பாதிப்பு எங்கும் அதிகமாக இருக்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். இப்படி இருந்தும் கூட அரசியலாக்குவதற்காக சில பேர் சிலரை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உத்தங்குடி சாலையில் தடுப்பு சுவரில் அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து திருவாதூருக்கு பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தானது உத்தங்குடி அருகே சென்றபோது பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள தடுப்பு சுவற்றில் மோதி நின்றது. இந்த விபத்தில் பயணிகள் மற்றும் இதர வாகன ஓட்டிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பின்பு போக்குவரத்து போலீசார் உதவியுடன் இழுவை வாகனம் கொண்டு வந்து பேருந்தை அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தால் உத்தங்குடி பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பூண்டி ஏரியினை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் நீர் வரத்து குறித்தும் நீர் வெளியேற்றம் குறித்தும் கேட்டறிந்த துணை முதலமைச்சர் கொசஸ்தலை ஆற்றில் நீர் வெளியேற்றும் போது தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.